என்னங்க வந்துட்டியே? நீங்க சாப்பிட போலையா? நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? நீ சாப்பாடு வேணான்னு சொன்னதால நானும் சாப்பிட போல. நான் சாப்பிட வரலனா என்னங்க? நீங்க சாப்பிட வேண்டியதானே? ஏய், நான் உன்னை பார்க்காம பட்னி இருந்தப்போ எனக்காக நீயும் பட்னி இருந்தல்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஏங்க, அதுக்காக இம்புட்டு தூரம் காலையில இருந்து சுத்திட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறோம். எனக்காக சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்னங்க அர்த்தம்? நான் பிடிவாதெல்லாம் பிடிக்கல. நீ சூப் சொன்ன மாதிரி நானும் ஒரு சூப் சொல்லியிருக்கேன். என் கூட நீயும் தானே சுத்திட்டு டயர்டா வந்திருக்க. உனக்கு சூப் போதும்னா எனக்கும் அதுவே போதும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா, அது என்ன கையில ஏதோ என்ன மாதிரி தெரியுது? இது என்ன இல்ல, தைலம். கால் வலிக்குது வீங்கி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு இந்த தைலம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டா சீக்கிரமே வலி சரியாகி வீக்கம் குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். காலையில கால் வலி தைலம் வித்துட்டு இருந்தாங்களே, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாக்கும்? ஆமா, இந்தா தேய்ச்சிக்கோ. அவங்க வியாபாரத்துக்காக எதையாச்சும் சொல்லுவாங்க, அதை நம்பி நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த பாரு ஆனந்தி, தேய்ச்சா சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வலி குறைஞ்சா உனக்கும் நல்லது தானே. இந்தா தேய்ச்சிக்கோ. நில்லுங்க, எங்க போறிய? ஏய், நீ குளிக்கிறதுக்கே என்ன வெளியே இருக்க சொன்ன. இப்ப நீ தைலம் தைக்கும் போது என்ன ரூம் குள்ளையா இருக்க விட போற? நான் வெளியிலே இருக்கேன், நீ தேய்ச்சிட்டு கூப்பிடு. நில்லுங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க வெளியெல்லாம் எங்கேயும் போக வேணாம். இல்ல இல்ல, நான் வெளியிலே இருக்கேன். சொன்னா கேளுங்க. காலையில வெளியில போக சொன்னா அது நான் குளிக்கணுங்கிறதுக்காகதான். தைலம் தேய்க்கிறதுக்காகலாம் நீங்க வெளியே இருக்க வேணாம். இங்கேயே இருங்க, நான் தேய்ச்சுக்கிறேன். ஆனந்தி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணா தேய்ச்சி விடட்டா? நான் தேய்ச்சி விடுறேன் ஆனந்தி. இல்ல, அது வந்து அது இங்க பாரு ஆனந்தி, இதை வெறும் ஒரு உதவியா நினைச்சுக்கோ. இந்த விஷயத்தில் கூட நீ என்ன நம்பலன்னா அப்புறம் நம்ம காதலிச்சதுக்கு, ஒரே வீட்டில் நம்ம 2 பேரும் தங்கினதுக்கு, இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். நான் தேய்ச்சி விடுறேனே. ஆனந்தி, காலவை வை. தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை, காண வேண்டும் ஆயிரம் கோடி புன்னகை, தாங்கிக் கொள் என் கண்மணி, சாய்ந்து கொள் என் தோளில் நீ, வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்கலாம். ஜோடி நிலவி பாதி உயிரை சோகம் ஏனடா, தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடா. காயம் மறைந்து போகும், உந்தன் காதல் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் இன்று காற்றில் பறக்கக்கூடும்.
வலி பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல. பாத்தியா, தைலம் வேலை செய்யுது. தைலம் இல்ல, உங்க மனசு வேலை செஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோட செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்க நம்பிக்கைதே என் கால் வலியை குறைச்சிருக்கு. ஆனந்தி, இந்தா உனக்கு சூப்பு. என்னக்கா ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? இவரும் ஒண்ணு சொல்லிருக்கேன்னு சொன்னாரு. இல்ல, இவருக்கு சொன்ன சூப்பு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ ரொம்ப நேரம் பசியில இருக்க கூடாது, அதான் உனக்கு கொண்டாந்த. அன்புக்கு சூப்பு ரெடி ஆனதும் எடுத்துட்டு வரேன். இல்ல கோகிலா, இந்த ஒரு சூப்பே போதும், எனக்கு வேண்டாம். எதுக்கு வேணாங்கிறீங்க? இல்ல, வயிறு நிறைஞ்சிருக்கு. எனக்கு இப்ப எதுவும் சாப்பிடணும்னே தோணல. எல்லாரும் பசியில இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் வயிறு நிறைஞ்சிருக்காக்கும். இருங்க, நான் போய் சூப் எடுத்துட்டு வரேன். அக்கா, இந்த ஒரு சூப்பே போதும். ஏய், அப்ப அவர் பட்னி கடந்தா பரவாயில்லையா உனக்கு? இல்ல, இந்த ஒன்னையே நாங்க 2 பேரும் குடிச்சுக்கிறோம். அப்ப சரி, இந்தா. தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை. காண வேண்டும் 1000 கோடி புன்னகை. தாங்கிக் கொள் என் கண்மணி, சாய்ந்து கொள் என் தோளில் நீ. வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்கலாம். நீ சாப்பிட. ஜோடி நிலவை பாதி உயிரை சோகம் ஏனடா. தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடா. காயம் மறைந்து போகும், உந்தன் காதல் பழகி போகும். மண்ணில் விழுந்த பூவும் இன்று காற்றில் பறக்கக்கூடும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அன்பு ஆனந்தி ஜோடி தான். சார், நீங்களும் மித்ரா மேடமும் இருக்கீங்களா சார்? அவங்களும் வரட்டும். மித்ரா இங்க இல்லையே, முதல்ல நீங்க ஆடுங்க. சார், அதெல்லாம் வேணாம் சார். ஆனந்தி, நாங்கெல்லாம் ஆடணும்ல, நீ மட்டும் ஆடலைன்னா எப்படி? ஆனந்தி, ஆட்ரி. சரி, ஆடுறேன். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன. உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ.
சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். சார் எங்க ஜோடிங்கெல்லாம் ஆடியாச்சு. உங்க ஜோடியை ரொம்ப நேரமா ஆளே காணோம். நீங்க தான் போய் கூட்டிட்டு வந்து ஆட வைக்கணும். நான் போய் கூட்டிட்டு வரணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சார் நாங்கெல்லாம் பண்ணோம்ல, இப்ப நீங்க ஆடிதே ஆகணும். அதான் மித்ரா இல்லையே. என்ன என் பேர் எதுவும் அடிப்படுது? எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு இருந்தீங்களா என்ன? உங்களையே தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேடிட்டு இருந்தோம். என்ன? நாங்க எல்லாரும் ஜோடியா ஆடிட்டோம். இப்ப நீங்களும் மகேஷ் சார் தான் ஆடணும். என்ன மகேஷ்? லெட்ஸ் டான்ஸ். சார் ஆடுங்க சார். ஓகே ஆடுறேன். நைஸ் மகேஷ். தேங்க் யூ. சூப்பர் சூப்பர் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க் யூ. அப்புறம் மகேஷ் சார் அவ்வளவுதானா ப்ரோக்ராம் இல்ல வேற எதனா இருக்கா? முத்து, இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட்டே இருக்கு. என்ன மேடம்? உங்க எல்லாருடைய ரூம்லயும் ஹனிமூன் செட்டப்பா ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் பண்ணிருக்கோம். இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷல் பேக்கேஜ் அதான். மித்ரா. மகேஷ் சார் என்ன சார் இதெல்லாம்? என்ன ஆனந்தி? அதே மித்ரா மேடம் சொல்றாங்களே முதல்ல இரவு ரூம் ரெடி பண்ணிருக்குதுன்னு. ஒரு எதுக்கு சார் எதுவும் தெரியாத மாதிரி என்னதுன்னு கேக்குறீங்க? நம்ம தான் டான்ஸ் ஆன சந்தோஷத்துல எல்லாத்தையும் உளறிட்டோமா? சாரி மகேஷ். இது செய்யணும்தே என்னைய வெளியே வர சொன்னீங்களா? ஆனந்தி ரூம் அலங்காரம் பண்றது எனக்கு தெரியக்கூடாதுந்தே இந்த பாட்டு கூத்தெல்லாம் நீங்க வச்சீங்களா? இதுல நீங்களும் கூட்டா? ஏய் ஆனந்தி, சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆமா ஆனந்தி, எங்களுக்குமே தெரியாது. போதும், நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனந்தி இரு, கோவப்படாத. நான் சொல்றேன். மித்ரா சொன்னது உண்மைதான். எல்லாரோட ரூம்லயும் முதலிரவுக்கான செட்டப் ரெடி ஆகி தான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் பிளான் பண்ணி பண்ணதில்ல. ஹனிமூன் பேக்கேஜ்னு இந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. உனக்காக மட்டும் பண்ணல, முத்து ஜெயந்திக்காகவும் சரவணன் கோகிலாக்காகவும் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்க ரூம்ல கூட அந்த செட்டப் பண்ணிருப்பாங்க. முத்தண்ணே ரூமுக்கும் கோகிலாக்கா ரூமுக்கும் பண்ணுங்க, நான் தப்பு சொல்லல. எங்க ரூமுக்கு எதுக்கு பண்ணீங்க? ஐயோ, பேக்கேஜ் பே பண்ணியாச்சு, அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. இது ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? எனக்கு வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல சார். ஆனந்தி, சின்ன விஷயத்தை ஏன் பெரிய பிரச்சனையா மாத்துற? தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுறதால உங்க அக்கா சரவணன், முத்து, ஜெயந்தி அவங்க எல்லாரோட மைண்டும் டிஸ்டர்ப் ஆகும். அவங்க சந்தோஷத்துக்காக தான் இதை பண்ணிருக்கு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு அது பிடிக்கலன்னா பெட்ல இருக்கிற பூவெல்லாம் தள்ளிட்டு படுத்துக்கோ. உன்னை யார் கேட்க போறா? ஆனந்தி ப்ளீஸ், யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. ஆனந்தி, சார் தான் இம்புட்டு தூரம் சொல்றாருல்ல, அப்புறம் என்னடி பட்டுன்னு கோவப்பட்டுட்ட? ஏதோ ஒரு வேகத்துல கோவப்பட்டுட்டேன்.
மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் விடு, இட்ஸ் ஆல் ரைட். மன்னிப்பெல்லாம் எதுக்கு? சரவணன், கோகிலா, முத்து, ஜெயந்தி சார் போங்க, உங்க காட்டேஜுக்கு போங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். கமான் வா. அன்பு, ஆனந்தி நீங்களும் போங்க. சரிங்க சார். ஏய், என்ன மித்ரா இது? ஐம் ரியலி சாரி மகேஷ். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல. நீ காலையில இருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்க. இல்ல மகேஷ், நான் ப்ளீஸ் மித்ரா, உன் ஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தால தான் இப்படி இருக்கேன்னு இதுக்கும் சொல்லாத. இனிமே பி கேர்ஃபுல் வித் ஆனந்தி, ஓகே? ஓகே மகேஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோக்கி. அன்பு மட்டும் என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வரணுங்கிற ஸ்டெப் எடுக்காம இருந்திருந்தா நீ என் கூட இருந்த எல்லா சந்தோஷமான நிமிஷத்தையும் நான் தொலைச்சிருப்பேன். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன், அதுக்கு நான் அன்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னைய மன்னிச்சிருங்க. ஏய், நாம இன்னைக்கு நாளெல்லாம் ஒன்னா சுத்தி சந்தோஷமா இருந்ததை நினைச்சு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன மன்னிப்பு கிண்ணிப்புங்கிற? எதுக்கு மன்னிப்பு கேட்கிற இப்போ? ஒரு மனைவியா புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏதோ 20 வயசு சின்னஞ்சிறுசுங்க மாதிரி தனக்கு பிடிச்ச புள்ள தன்னை பாத்திரக்கூடாதா, தான்கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேசிடாதான்னு ஏங்குற ஒரு சின்ன பையன் மாதிரி எப்பவும் ஒரு ஏக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எப்ப நீங்க என் கழுத்துல இந்த தாலியை கட்டினீங்களோ அப்ப இருந்து நான் உங்களுக்கு சொந்தமானவன். உங்களுக்கு சொந்தமான என்ன இப்ப வரைக்கும் முழுசா உங்ககிட்ட ஒப்படைக்காம இருக்கிறதே பெரிய தப்புதான். ஆனா அதுக்கு காரணம் எனக்காக, நம்ம கல்யாணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற ஆனந்தி. அவளுக்காக தான். அவளுக்காக எனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கிட்டு நான் ஒதுங்கி நிக்கிறேன். அவ வேதனையை அனுபவிக்கும் போது நான் சந்தோஷமா உங்க கூட இருக்க எனக்கு மனசு வரலங்க. அதுக்குதான் மன்னிப்பு கேக்குறேன். ஏ கோக்கி, உன் மனசுல இதெல்லாம் ஓடுதுன்னு தெரியாமையா நான் இருக்கேன்? நான் உன்னை பொண்ணு பார்த்ததுல இருந்து உன் கழுத்துல தாலி கட்டி உன் கூட வாழ்ற இந்த நிமிஷம் வரைக்கும் உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? தன் குடும்ப சூழ்நிலைக்காக தன்னோட எல்லா சந்தோஷங்களையும் ஆசைகளையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு தாய் தகப்பன் சொல்ற பையனை தான் கட்டிக்குவேன்னு இது நாள் வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்த. பல சிக்கலான சூழ்நிலை வந்திருக்கு, பல சோதனை வந்திருக்கு. அப்பெல்லாம் நீ குடும்பத்துக்காக, குடும்ப நிம்மதிக்காக நீ பொறுமையா காத்துட்டு இருந்த பாத்தியா? அந்த பொறுமையும் விட்டு கொடுத்து போற குணமும் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்டாட்டிங்கிறத தாண்டி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இருக்காங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலேயே உன் மேல எனக்கு காதலும் ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளோ தூரம் குடும்பத்துக்காக யோசிக்கிற நீ ஆனந்தி விஷயத்திலையும் இப்படிதான் யோசிப்பேன்னு நான் நினைச்சேன். அதை தான் நீ பண்ணியிருக்க. அதனால உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நானும் ஒரு பொண்ணு தானே மகேஷ். எந்த பொண்ணுக்கும் இருக்கிற சராசரி ஆசையோட தான் நானும் இருக்கேன். இப்படி ஒரு நாளை உன் கூட ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் யூ மகேஷ். என்னதான் இந்த மொத்த ஹனிமூன் பிளானையும் அன்பு ஆனந்திக்காகவும் கோகிலா சரவணனுக்காகவும் முத்து ஜெயந்தி கப்பல்ஸ்க்காக பிளான் பண்ணிருந்தாலும் நாளைக்கு கப்பலா மாற போற நாம இப்படி ஒரு செட்டப்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். மித்ரா ப்ளீஸ். மித்ரா, என் சைல்ட்ஹுட்ல இருந்து நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை இவ்வளவு நாளா நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான் இப்பவும் பாக்குறேன். நான் உன்னை லைஃப் பார்ட்னராவோ பெட்டர் ஆஃபாவோ இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. மகேஷ், நீ இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் சொன்னேன்.
சொல்லிதான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி நான் மாறணும்னா ஐ நீட் சம் மோர் டைம் மித்ரா. இன்னும் சொல்ல போனா இந்த ஹனிமூன் செட்டப் நம்ம ரூம்ல இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மகேஷ், இது நாம சொல்லி ஏற்பாடு பண்ணதில்ல. இது ரெசார்ட் பேக்கேஜ்ல அவங்கள நமக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் மித்ரா, ஆனா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தான் சொல்றேன். உன்னோட இப்படி இருக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ட்ரீம் மகேஷ். அது எதுக்கு நான் அவாய்ட் பண்ணணும்? ஐ ஆக்சுவலி ஃபீல் எம்பாரஸ் மித்ரா. மகேஷ், இந்த அனிமன் செட்டப் எல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடும் நினைக்கிறியா? உன் மனசுலதான் எந்த தப்பான எண்ணமும் இல்லல்ல, அப்புறம் என்ன மகேஷ்? நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிறதால என்ன தப்பா நடந்துற போகுது சொல்லு? இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் உங்க கூட உங்க வீட்ல ஒரே ரூம்ல நான் தூங்கி இருக்கேன். அப்படி ஒரு சாதாரண நாளா இதுவும் இருந்துட்டு போட்டுன்னு நினைச்சதே உங்க கூட இந்த ரூம்ல தங்க சம்மதிச்சேன். ஆனா இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என் மனநல தலைகீழா மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் உங்க கூட இருக்க விரும்பல. நமக்குள்ள எதுவும் நடக்குதோ இல்லையோ, நீங்க என் கூட இங்க தங்குனீனா எப்படி ஆரம்பத்துல என் வயித்துல இருக்கிற சுமைக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல பழி வந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ஒன்னா இருந்ததாதே இந்த ஊரு உலகம் நம்பும். யார் நம்புறாங்களோ இல்லையோ, மகேஷ் சார் நம்புவாரு. நாம ரகுவ தேடுற போராட்டம்லாம் திசை மாறி மறுபடியும் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வந்து நிக்கும். அப்படி ஒரு பழி சொல்லுக்கோ இழி சொல்லுக்கோ நான் இடம் கொடுக்க தயாரா இல்ல. இல்லைங்க, என்னதான் நமக்குள்ள கட்டுப்பாடு இருந்தாலும் நமக்குள்ள இருக்க கணவன் மனைவிங்கிற உறவும் அதுக்கான உரிமையும் நம்மள தப்பு பண்ண வச்சிரும். அதனாலதான் சொல்றேன், நான் உங்க கூட மனைவிங்கிற ஸ்தானத்துல ஒரே படுக்கையில படுக்க முடியாத, சரியா வராது. இது உங்க மேல நம்பிக்கை இல்லாம விதிக்கிற கட்டுப்பாடா நினைச்சுக்க வேணாம். என் மேல நம்பிக்கை இல்லாம எனக்கு நானே விதிச்சுக்கிற கட்டுப்பாடா நினைச்சுக்கோங்க. நான் இங்கன கீழே படுத்துக்கிறேன், நீங்க மெத்தையில படுத்துக்கோங்க. நீ சொல்றதும் சரிதான் கோகி. சூழ்நிலை நம்மளை எப்படி வேணாலும் முடிவெடுக்க வைக்கும். அது கட்டாயத்தால் எடுத்த முடிவா இல்லாம 2 பேர் மனசும் ஒத்துப்போய் எடுத்த முடிவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்தோஷமான நிகழ்வு நமக்குள்ள அதுவா இயற்கையா அமையட்டும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போய் படுத்து தூங்கு. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் மித்ரா. என் மனசு கிளியரா இருக்கு. இந்த மாதிரியான செட்டப் எல்லாம் எந்த விதத்திலையும் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாது. மனசு அளவுல ஒரு பெரிய டிட்டாச்மெண்ட் இருக்கும்போது நீ எனக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அது எனக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ என் பக்கத்துல படுத்து தூங்குறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தாராளமா தூங்கலாம். குட் நைட். மித்ரா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் டீப்பா தூங்கும்போது ஒருவேளை என் முகத்துக்கு நேரா ஏதாவது கொசுவோ இல்ல பூச்சியோ பறந்தா என் தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு நீ ரொம்ப க்ளோஸா வந்து அதை விரட்டுறேன்னு சொல்லி எதுவும் பண்ணிராத. என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும். அதுக்காக தான் சொன்னேன். Got it? ஓகே மகேஷ். தேங்க்யூ. அப்போ நான் என்ன ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சுதான் என்ன அவாய்ட் பண்றியா நீ? தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க. சரி ஆனந்தி, எப்ப நீ இவ்வளவு தூரம் என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டியோ, இனிமே நீ சொன்னாலும் நான் இந்த ரூம்ல தங்க போறதில்ல. நான் வெளியே போறேன்.
இது எங்க போனா? அந்த குணா படத்தோட ஹீரோயினி அபிராமியை காணோம். நான் இங்க குணா கமல் மாதிரி பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணிலே பட மாட்டேங்கிறாளே. அவளை ராத்திரியில பார்க்கும்போது அவ்வளவு வெளிச்சமா இருந்தாலே, இப்ப பகல பார்த்தா எப்படி பளிச்சுன்னு இருப்பா. ஐயோ, மனசுக்குள்ளே நிக்கிறாளே. ஐயோ, இங்க நிக்கிறா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. சிவா, நீ சொல்ற வியூ பாயிண்ட்ல இருந்து ஆனந்திய தள்ளி விட்டா அவ உயிர் பொழைக்க மாட்டாளே. ஆக்சுவலா அவங்க ட்ரக்கிங் போற இடத்துக்கும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சும்மா அங்க இருந்து பார்த்தா ட்ரக்கிங் போற இடம் நல்லா தெரியும்னு அவங்கள அங்க கூட்டிட்டு போனேன். அந்த இடத்துக்கு உண்மையான பேரு சூசைட் பாயிண்ட். எல்லாரும் சூசைட் பண்ணதான் அங்க வருவாங்க. அவங்கள அங்க வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல, ஆனந்திய தனியா அந்த சூசைட் பாயிண்ட் பாறைக்கு நான் வர வைக்கிறேன். அங்க வந்து தள்ளி விட வேண்டியதுதான் உன்னோட வேலை. நான் பாத்துக்கிறேன். எங்க போய் தொலைஞ்சான் இவன்? ஐயோ, இந்த பொம்பளை பொறுக்கி அப்பப்போ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடறானே. இவனை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்க. எங்க போய் தொலைஞ்சான் அவன்? அவளை சாகடிக்கிறதுக்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஆள் இந்த உலகத்துல என்ன தவிர வேற யார் இருக்க முடியும்? இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கைய கெடுத்தால இன்னையோட அவ வாழ்க்கைய அழிச்சிடுறேன். அவ வாழ போற கடைசி நாள் இன்னைக்குதான். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி, யார பார்த்து பாடிட்டு போறான்? ஐயோ, என்ன வில்லங்கம் பண்ண போறானோ தெரியலையே. சரி, அவங்க கிளம்புனதும் எனக்கு கால் பண்ணு. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. இது வரைக்கும் சௌக்கியம் தான், இனிமேதான் எப்படின்னு தெரியல. ஆமா, அவன் ஆடியோ சாட், வீடியோ சாட், டேட்டிங்னு எங்கேயோ போயிட்டு இருக்கான். நீ என்ன கடிதமே எழுதிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, நேத்து தான் குணா படம் பார்த்தேனா, உங்களை பார்க்க அப்படியே குணா பட ஹீரோயின் அபிராமி மாதிரியே இருக்கீங்க. அதான் குணா பட கமல் மாதிரி என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கவிதையா எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குணா கமல்லாம் தெரியாது. ஏன்? நான் அந்த படத்தெல்லாம் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விக்ரம் 2 கமல் தான். அதுலதான் அவருக்கு பாரே இல்லையே. ரொம்ப வழியாது. நில்லுங்க மேடம், நில்லுங்க மேடம். ஐயோ, ஆரம்பிச்சிட்டானே. இந்த கருங்குரங்க வச்சுக்கிட்டு பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க கொண்டு போய் விட போறான்னு தெரியலையே. நீங்க குணா கமலை பார்த்ததில்ல, அவ்வளவுதானே? பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன பாருங்க, என் கண்ணை பாருங்க, என் மனச பாருங்க. குணா கமலோட முழு அங்க அடையாளமும் என்கிட்ட இருக்கு. குணாவோட காதல் என்கிட்ட அப்படியே இருக்கு. என்ன பாருங்க, என்ன நல்லா பாருங்க. உன்னை சாதாரணமா பாக்குறதே கொடுமை. இதுல குணா கமலா வர பாக்கணும்னா அது இன்னும் கொடுமை. ரொம்ப வழியாத போயா. அபிராமி, அபிராமி, ஐயோ, கைய புடிச்சிட்டா. அந்த குணா அபிராமி மிஸ் பண்ணிட்டான். ஆனா இந்த குணா உன்னை மிஸ் பண்ணவே மாட்டான். நான் உன்னை விட மாட்டேன். கைய விடு. விட மாட்டேன். டேய் விட்டுறா. விடவே மாட்டேன். கைய விடு. எனக்கு நீ வேணும் அபிராமி, எனக்கு நீ வேணும் அபிராமி. வேணாண்டா. எனக்கு நீ வேணும் அபிராமி. வேணாண்டா. வேணுமா? வாங்கிக்கோ. என்ன அடி, என்ன அடி. உன்னிடுவேன். எங்கடா போற?
சார் அவ என்ன அடிச்சிட்டு போறா சார். அவள சும்மா விட மாட்டேன் சார். அவள ஒரு வழி பண்றேன் சார். என்னடா பண்ண போற? அடிக்க போறியா? யார் சார் அடிக்க போறா? அப்புறம் அவகிட்ட நான் ஆம்பளன்னு நிரூபிச்சு அவளை அடைய போறேன் சார். ஒரே அடியில மொத்தமா உன்னை காலி பண்ணிவிட்டா அவளை நீ போய் அடக்க போறியா? அடச்சி வா போலாம். சார் அதுக்காக அவளை பழி வாங்க வேணாமா? டேய் இதான் பழி வாங்குற லட்சணமா? பின்ன என்ன சார், இது வரைக்கும் எந்த பொண்ணு எம்மள கை வச்சது இல்ல. இது என் மானத்துக்கு பெரிய இழுக்கு சார். அவளை நான் அறியாம விட மாட்டேன். டேய் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட நீ அடி வாங்கினதே இல்லையா? செருப்பு செருப்பு எடுத்து மொத்த கார்மெண்ட்ல வேலை பார்க்கிற பொம்பளைங்களும் அடிச்சாங்களே, அத தினமும் நீ மறக்கிற. நானும் தினமும் உனக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். அந்த அடிக்கு முன்னாடி இதெல்லாம் ஜுஜுபிடா. சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், இன்னைக்கு அந்த பொண்ணை நான் அடையாம விட மாட்டேன் சார். டேய் 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 சத்தமா பேசாதடா. எவனாவது கேட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தொலைய போறான். போலீஸா? ஆமாடா. அந்த பொண்ணு அடையறத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ எதை அடையறதுக்காக இந்த ஏற்காடுக்கு வந்தியோ அதை அடைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் எந்த கர்மத்தை வேணாலும் அடை. வா. அதுவும் கரெக்ட் தான் சார். நான் சாதாரண ரகுவா போனா சரி வராது. மூலிகை சரக்கு எனக்குள்ள ஏத்தி 10 தலை ராவணனா மாறி வரேன். அப்பதான் நான் யாருன்னு அவளுக்கு தெரியும். இருக்கிற ஒத்த தலையும் குழம்பி பைத்தியமா சுத்த போறவனுக்கு பஞ்சு டைலாக் ஒரு கேடு. திரும்பவும் அந்த பொண்ணு கிட்ட உதவாங்க இருக்கா? இப்படி போல வாடா. ஏய் வாடா. வா. அன்பு காப்பாத்துங்க. கை கொடுங்க. விட்றாதீங்க. அன்பு எங்க என் கையை பிடிங்க. அன்பு ஐயோ அன்பு காப்பாத்துங்க. கையை கொடுங்க. பாத்துங்க. ஐயோ ஆனந்தி எங்க பாத்துங்க. என் கையை பிடிச்சுக்கோங்க. அன்பு சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. அன்பு அன்பு சீக்கிரம் வாங்க அன்பு, பயமா இருக்கு. கையை கொடுங்க. எங்க பாத்து. அன்பு ஆனந்தி அன்பு சீக்கிரம் வாங்க. அன்பு காப்பாத்துங்க. என்னால முடியல. அன்பு காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. கை வலிக்குது. காப்பாத்துங்க. கை கொடு. சீக்கிரம் அன்பு பிடிங்க. வாங்க. நீங்க பாத்து மெதுவா தூக்குங்க. நல்லா பிடிச்சுக்கோங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? பாத்து சாப்பிடு மாப்ள. மெதுவா. அப்படிதான் பாத்துடா. மேல வாடி. பாத்து மெதுவா. எங்க வாங்க. மாப்ள மெதுவா தூக்கு மெதுவா. பாத்து. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம். மாப்ள மேல வாங்க. வாங்க. மாப்ள. நீங்க ஏஞ்சலா தானே? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனந்தி என்ன நடந்துச்சு? இவங்க எப்படி இங்க வந்தாங்க? எனக்கு தெரியல சார். நான் கொண்டு வந்த பிளாஸ்க் கீழே விழுந்து கிடந்துச்சு.
அதை எடுக்கலான்னு குனிஞ்சேன். அதுக்குள்ள இவங்க என் தோள் மேல கை வச்சு அப்படியே தவறி விழுக போனாங்க சார். நல்ல வேளை சார், கடவுள் புண்ணியமா நான் என்னைய மீறி டக்குனு இவங்களை தாவி பிடிச்சிட்டேன். அம்மா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? சொல்லுங்க, நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. எங்க அந்த ஆர்கனைசர் சிவா? அவருக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே இவங்க? சிவா, அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. அதோ வந்துட்டேன் மேடம். என்ன என்ன என்னாச்சு சார்? யாருக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? இவங்க உங்க ரெகுலர் கஸ்டமர் தானே? சூசைட் பாயிண்ட்ல இருந்து விழுந்திருப்பாங்க. நல்ல வேலை ஆனந்தி காப்பாத்திருக்கா. கூலா வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? என்ன சார் சொல்றீங்க? ஏஞ்சலா, நீங்க ஏன் விழ போனீங்க? சூசைட் பண்ண ட்ரை பண்ணீங்க? சிவா, சூசைட்லாம் இல்ல. நீங்களே எதுக்கு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. என்னாச்சு ஏஞ்சலா? எப்படி கீழே விழுந்தீங்க? ஓ அப்படியா? அது சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. ஆனந்தியை பார்த்ததும் தெரிஞ்சவங்களா இருக்காங்களேன்னு பக்கத்துல வந்து தொட்டு பேச வந்திருக்காங்க. அப்ப கை தவறி கால் தடுக்கி அப்படியே கீழே விழுந்துட்டாங்களாம். அதத்தான் சொல்றாங்க. ஏன்பா சிவா, அவங்க ஏதோ சின்னதா சைகை காட்டினாங்க, நீ என்ன இவ்ளோ பெரிய கதை சொல்ற? சார், அவங்க சொல்ல ஆரம்பிச்சாலே மத்ததெல்லாம் எனக்கு புரியும் சார். சிவா, அவங்க கைக்கு என்ன ஆச்சு? அநேகமா கையில ஏதோ பிராக்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சேச்சே, அதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஸ்ப்ரெயினா இருக்கும். நீங்க ஹாஸ்பிடல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். நான் எப்படி சார் கூட போக முடியும்? நான் உங்களை கீழே ட்ரக்கிங் கூட்டு போகணுமே. நான் இருக்கேன்ல, நான் ட்ரெக்கிங் போறவன் தான். நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல உங்க கஸ்டமர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய் என்னாச்சுன்னு பாருங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். வாங்க ஏஞ்சலா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. சீக்கிரம் சரியாயிரும். அண்ணே, ஆஸ்பத்திரிக்கு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். வாங்க ஏஞ்சலா. ஓகே, போலாமா? போலாம். போலாம். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வா. எப்படி துளசி, நீ எப்படி விழப்போன? அவளை தள்ளி விட போகும்போது அவ நகர்ந்துட்டா. அவளுக்கு ஏதோ நல்ல நேரம் நினைக்கிறேன். நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஐயோ துளசி, ஆனந்தி என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா.
வாங்க போலாம். சார் எப்படி சார் போறது? நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு இந்த ஏஞ்சலாவை பார்த்தா துளசி மாதிரியே தெரியுது. ஐயா வாங்க. வர போங்க போங்க. ஐயா இதுதான் நம்ம இடம். சார் என்ன ஊர் சார் இது? ஏதோ மலை கிராமம் சொன்னீங்க. நான் நிறைய வீடு இருக்குன்னு பார்த்தேன். இங்க என்னன்னா தனியா ஒரு குடிசை மட்டும் இருக்கு. இது உங்கள மாதிரி வர விருந்தாளிகளை கவனிச்சுக்கிறதுக்காக தனியா ஏற்பாடு பண்ண இடம். புரியலையே. டேய், நம்மள மாதிரி மூலிகை சரக்கு சாப்பிட வர்ற கெஸ்ட்டுங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்காண்டா. ஓ அப்படியா? அப்ப சரி அப்ப சரி. இந்த இடமும் ஒரு மாதிரி நல்லதா சார் இருக்கு. டேய், இடத்தை ரசிச்சதெல்லாம் போதும், நேரம் ஆகுது. கப்பு சிப்புன்னு குடிச்சு முடிச்சிட்டு திரும்ப ரொம்ப தூரம் போகணும். ஆமா ஆமா ஆமா, வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி உள்ள வாங்க. போங்க போங்க போங்க. ஐயா வாங்க. உடுமனே, கெஸ்ட் ஹவுஸ் சூப்பரா இருக்குனே. ஐயா உட்காருங்க. உட்காந்துறேன். உடுமனே, மூலிகை சரக்கு கொடுத்துருவோம். குயிலி எடுத்துட்டு வா. இந்த மலைக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணா? ஐயோ, அந்த வெள்ள அபிராமி வேணாம். இந்த கருப்பு குயிலி தான் நமக்கு செட் ஆகும். செட் பண்ணிருவோம். வா குயிலி. இந்தாங்க மச்சான். இந்தாங்க குடிங்க. இருங்க உடும்பண்ணே, யார் அந்த பொண்ணு? ஓ இதுவா? இது பக்கத்து மலைக்காட்டுக்காரி. ஒரு வேட்டைக்கு போனப்போ என்ன பிடிச்சு போய் என் கூடவே வந்துருச்சு. டேய் கருங்குரங்க, வந்த இடத்துல உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத விஷயமெல்லாம்? நீ கேட்டது கிடைச்சது இல்ல, கம்முனு குடி. குடினா எப்படி சார் குடிக்கிறது? பரிமாற யாராவது வேணும்ல? அந்த குயிலிய கொஞ்சம் பரிமாற சொல்லுங்க. டேய், நீ என்ன இங்க விருந்துக்கு வந்திருக்க? சார் இதுவும் விருந்து தானா சார்? நீங்க தானே சொன்னீங்க நம்மளா கெஸ்ட், இது கெஸ்ட் ஹவுஸ்னு. பரிமாற கையை பொறுத்து தானா சார் ருசியே இருக்கு. டேய் ரகு. ஐயா ஏன் கோவப்படுறீங்க? இப்ப என்ன அவர் தப்பா பேசிட்டாரு? தம்பி, இப்போ உங்களுக்கு குயிலி பரிமாறணும், அம்புட்டு தானே? ஆமா ஆமா ஆமா. குயிலி, தம்பிக்கு உன் கையால மூலிகை சரக்க ஊத்தி கொடு. சரிங்க மச்சான். ஐயோ ஐயோ. இந்தாங்க. குடிங்க தம்பி.
டார்லிங் பென்டாஸ்டிக். என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அவன் இங்கிலீஷ்ல ரொம்ப நன்றின்னு சொல்றான். டேய் கருங்குரங்க, கொடுத்தத குடிக்காம வாயை கொடுத்து ஏண்டா வம்ப விலைக்கு வாங்குற? சார் அவருக்கு இங்கிலீஷா தெரிய போகுது. நன்றினா டவுன் பக்கத்துல தேங்க்ஸ்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன வேற என்னமோ சொல்றீங்க? அது அப்படியும் சொல்லலாமா, இவன் சொன்ன மாதிரியும் சொல்லலாமா? ஓ எஸ் டார்லிங். என்னங்க என்னங்க, குளிச்சிட்டு போது வாங்க. ஒரு 5 நிமிஷம். அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம். இப்ப வர போறீங்களா இல்லையா? சரி சரி இரு, வரேன். நான் போறேன், நீ வா. சரி போ. சொருவு வரும் நேரமெல்லாம் தோளோடு சாய்ந்து ஆறுதல் தேடு. தடைகள் உடைந்து போகும் நம்பிக்கை தீபம். நம்பிக்கை தீபம் மனதில் எரிட்டும் வலி மறந்து வடுக்கள் மறைந்து புதிய வாழ்வை